ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் கார்த்திக் ஏஜி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்விசி. ஓகே, சி ஷார்ப் யூஸ் பண்ணி எம்விசிக்கு கீழே எப்படி வந்து வெப் அப்ளிகேஷன் பண்ணுறது. ஓகே, மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எம்விசினா என்ன அப்படிங்கிறது எல்லாமே. எம்விசினா என்னன்னு தெரியல அப்படின்னா எம்விசி ஆர்கிடெக்சர்னு போட்டு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன். ஓகே, காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மாடல், நெக்ஸ்ட் ஒன் வியூ, அனதர் ஒன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் யார் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னா யூசர். ஓகே, ஸோ இங்கே யூசர் வந்து என்ன பார்க்க முடியும்னா வியூவை பார்க்க முடியும். ஓகே, அந்த வியூ வந்து எப்படி ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னா இந்த மாடலை யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகுது. இந்த மாடலுக்கான பேக்ரவுண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இது ரெண்டையுமே போத் வியூ அண்ட் கண்ட்ரோலரை டைரெக்டாக யூஸ் பண்ணுறது யாருன்னா யூசரோட இன்டராக்ஷன் தான். யூசர் பார்க்குறது, கிளிக் பண்ணுறது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த கண்ட்ரோலரை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணோன்னா இந்த மாடலை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாடலுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வியூவில் ரெஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு காமிக்கும். ஸோ இதுதான் நார்மலாக ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலருக்கான ஃப்ளோ சார்ட். இப்படி தான் வந்து இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தாலும் சரி, இல்லை ஸோ அதுக்கான செப்பரேட் பேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன்லைனில் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய வெப்சைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போயிட்டு இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸோ இல்லை டுட்டோரியல் பாயிண்ட்ஸோ எதில் வேணாலும் நீங்கள் போய் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ எம்விசினா என்ன, எம்விசியில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது எதனால் நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம், என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாடல் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, டேட்டா லாஜிக்கை ஹேண்டில் பண்ணுது, இன்டராக்ட் வித் டேட்டா பேஸு. ஓகே, வியூ என்ன பண்ணுது, டேட்டா ப்ரெசன்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, டைனமிக்காக ரெண்டர் ஆகுது. ஓகே, ஸோ மாடல் டேட்டா பேஸோட இன்டராக்ட் பண்ணுது. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது என்னது, கண்ட்ரோலர். எண்ட் யூசர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு வியூ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வியூ எது மூலியமாக போய் அப்ரோச் பண்ணோம்னா இந்த கண்ட்ரோலர் மூலியமாக தான் அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ கண்ட்ரோலர் போய் அந்த வியூவை எடுத்துகிட்டு வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு எண்ட் யூசருக்கு காமிக்கும் அந்த கண்ட்ரோலரில். ஓகே, ஸோ இந்த வியூக்கு பர்டிகுலர் வியூக்கு ஸோ அப்படி எடுத்துகிட்டு வர வியூவில் ஏதாவது ஒரு டேட்டாஸ் வந்து டேட்டா பேஸ்லேருந்து வரணும் அப்படின்னா அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாடலை யூஸ் பண்ணும். மாடல் போய் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த வியூவில் ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த கண்ட்ரோலரோட உதவியாக நமக்கு என்ன ஆகும், ஃபெச் பண்ணி ப்ராப்பராக ஒரு வியூவை ப்ரெசென்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எம்விசி ஆர்கிடெக்சரோட டிசைன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த பேஜில் பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கையில் வியூ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்படி நம்ம வந்து ஒரு எம்விசி அப்ளிகேஷனை எப்படி வந்து டெவலப் பண்ணுறது, அதுவும் எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறது, சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி எம்விசி டெவலப் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சி ஷார்ப்போட இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் யூ ஹவ் டு இன்ஸ்டால். ஒன்று வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஐடிஇ, அனதர் ஒன் அந்த ப்ரோக்ராமை நமக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறதுக்கான கம்பைலர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக எஸ்டிகே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் கிட்டு. அது இல்லாமல் சில அடிஷ்னல் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே நான் வந்து ஒரு தனி வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு விண்டோஸில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ பதிவு போட்டிருக்கேன். ஓகே, யுபுண்டுக்கான வீடியோ பதிவுமே அதில் அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ கீழே நான் லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு உங்களோட சிஸ்டமில் என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைரெக்டாக வந்து ஒரு எம்விசி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து ட்ரைமி யுவர் செல்ஃப்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார நான் லேர்ன் பிஎல்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஃபோல்டர் வந்து நான் என்ன பேரில் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா சி ஷார்ப்னுங்கிற பேரில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, சி ஷார்ப்னுங்கிற பேரில் ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒன் மோர் ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபோல்டரோட நேம் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா
எம்விசி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன், இல்லை எம்விசி ஆப்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகே, எம்விசி ஆப்ஸ். ஸோ இந்த எம்விசி அப்ளிகேஷனில் நான் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம அடுத்தடுத்து அந்த ஒரு ப்ராஜெக்டில் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத இந்த எம்விசியில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டில் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் வந்து அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, சும்மா நான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு ட்ரைனிங் சென்டருக்காக நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு ரீநேம் பண்ணுறேன். என்னன்னு கொடுக்குறேன்னா டீச் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேமே நான் என்ன வச்சிருக்கேன்னா டீச் மீங்கிறது தான் ஒரு ப்ராஜெக்டாகவே கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட வெப்சைட்டோட நேமாகவும் நான் வச்சுக்க போகிறேன், வெப் அப்ளிகேஷனோட நேம். அப்போ இந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷனில் நான் எதை ஓப்பன் பண்ணணும்னா விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் விஎஸ் கோடை. ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி ட்ரைமி யுவர் செல்ஃப்குள்ளார லேர்ன் பிடிஎல்குள்ளே சிஷார்க்குள்ளார எம்விசிக்குள்ளார இந்த டீச் மீ இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து எதில் வந்துடும், விஎஸ் கோடில் இப்படி ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சா? இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் உங்களோட ப்ராஜெக்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வெல்கம் பேஜ்லாம் எனக்கு இப்போதைக்கு வேணாம், அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்டேட் எல்லாத்தையும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் எனக்கு வந்து ஒரு எம்விசி அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெர்மினலை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இது லைக் கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். ஓகே, எந்த லொக்கேஷனுங்கிறது செலக்டட் லொக்கேஷன் ப்ராப்பராக காமிக்குது பாருங்க. ஸோ டீச் மீ, இப்போ இதுக்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா .net நியூ எம்விசி அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒன் லைன் கோட் .net ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் எம்விசி அப்படின்னு மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ இதில் நமக்கு .net மூலியமாக என்ன மாதிரி அப்ளிகேஷன்லாம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே வந்து உங்களுக்கு நான் வந்து இன்ஸ்டாலேஷனில் விஎஸ் கோட் என்விரான்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் வீடியோ இதில் கடைசியாக கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள், அதில் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்ங்கிற டீட்டெயில் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா .net ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் எம்விசின்னு கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த டீச் மீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீச் மீக்குள்ளே தான் வச்சு இந்த கோடை கொடுத்துருக்கேன்னா, அப்போ எனக்கு என்ன ஆகணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சில ஃபோல்டர்ஸ் சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் ஜென்ரேட் ஆகுது, சில ஃபைல்ஸ் எனக்கு இங்கே கீழே ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ஒரே ஒரு கமெண்ட் ஒன் லைன் கமெண்ட் .net ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் எம்விசின்னு கொடுத்தது மூலியமா எனக்கு ஒரு C# ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியுது. இதில் பாருங்க, கண்ட்ரோலர் மாடல் வியூஸ், இந்த வியூஸ் என்ன அப்படின்னா HTML ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோம்னு ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ளார index.cshtml, ஓகே, C# HTML தான் அது HTML. ஓகே, அதில் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் HTML ஃபைல் இருக்கு. அது இல்லாமல் எனக்கு பாருங்க, இந்த வியூஸ்குள்ளார ஷேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு HTML ஃபைல் தான். ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் எதுக்காக இருக்குங்கிறதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், நீங்கள் டீட்டெயிலாக அதை பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ இதுவும் வந்து என்னென்னா HTML ஃபைல்ஸை நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான். இங்கேயும் பாருங்கள், சில ஒன் மோர் HTML ஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா வியூக்குள்ளார இருக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஃபோல்டர்லையும் என்ன இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஸோ தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கிறதுல teachme.cs ப்ராஜெக்ட்னு ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கா. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஃபைல், ப்ராஜெக்ட் ஃபைல். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுது, ஓகே, .net ஃப்ரேம் ஒர்க் எதை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்டிகே என்ன யூஸ் பண்ணுது, மைக்ரோசாஃப்ட் .net எஸ்டிகே வெப். ஓகே, அதில் என்ன வெர்ஷன், ஓகே, .net வெர்ஷன் வந்து 8.0. இந்த வெர்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ எந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே போயிட்டு .net -version அப்படின்னு சொல்லி
டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு இங்கே பாருங்கள் கீழே என்ன இருக்குது 8.0.203. அப்போ இந்த 8ங்கிறது தான் .NET-ஓட வெர்ஷன். அதுதான் எங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப எதை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதுதான். ஓகே, ஸோ இங்கே நல்லபிள்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் இருக்குது. இதை டிசேபிள் பண்ணுறது எப்படி எதுக்காக பண்ணணுங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இது வந்து ப்ராஜெக்ட் ஃபைல். எந்த எஸ்டிகே வெர்ஷனை யூஸ் பண்ணுறேங்கிறது இல்லை அடிஷ்னலாக ஏதாவது பேக்கேஜஸ் புதுசாக ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் நீ இன்ஸ்டால் பண்ணுறீங்க, தேர்ட் பார்ட்டி பேக்கேஜாக இருந்தாலும் சரி, இல்லை MySQL இல்லை மைக்ரோசாஃப்ட் SQL அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பேக்கேஜஸ் எல்லாம் இங்கே ஐட்டம் குரூப்னு சொல்லிட்டு ஒன் ஒரு டேகுக்குள்ளார நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பின்னாடி பார்த்துக்கலாம். இதுதான் மெயின் சிஎஸ் ப்ராஜெக்ட் ஃபைல். ஓகே, இது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக என்ன பார்க்கணும் அப்படின்னா program.cs. இந்த program.csங்கிறது தான் ஸ்டார்டிங் ஃபைல்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்க ஓல்டர் வெர்ஷன்லலாம் என்ன இருக்கும்னா startup.csன்னு இருக்கும். startup.csன்னு இருக்கும். இப்போ கரண்டாக இருக்கிற இந்த பர்டிகுலர் MVCயில் ஓகே .NET SDK 8 யூஸ் பண்ணுறதுல program.csன்னு இந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கோடு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் ரன் ஆகும். அது என்ன எடுத்துக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த போர்ஷன் தான், இது எல்லாமே நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, எக்ஸிக்யூட் ஆனோடனே இதுதான் வந்து எந்த பேஜை போய் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான கோடு. ஓகேவா, எரரை ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் நம்ம மெயினாக எந்த பேஜை போய் எடுத்து ரன் பண்ணணுங்கிறது. இங்கே வந்து பாருங்கள் டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் நேம் கொடுத்துருக்கு. பேட்டர்ன் வந்து எதை எடுத்துக்கோங்கன்னா கண்ட்ரோலர் வந்து ஹோம் கண்ட்ரோலரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுது. ஆக்ஷன் வந்து இண்டெக்ஸ் பேஜை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுது. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த ரெண்டு மூலியமாக தான் நமக்கு எந்த ஃபைலை ஸ்டார்டிங் ஃபைலாக எடுத்து ரன் பண்ணுதுன்னு நமக்கு காமிக்கும். ஓகே, அது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே ஸ்டார்டிங்கில் பாருங்கள் பில்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கு. அந்த வேரியபிளுக்கு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பில்டர்ங்கிற ஒரு மெத்தட், ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்டரில் எனக்கு கண்ட்ரோலரோட வியூவை ஆட் பண்ணுன்னு சொல்லி இந்த சர்வீஸை எனேபிள் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது மூலியமாக தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வியூஸ் எல்லாமே நமக்கு ரன் ஆகுது. அதுவும் எதில் அப்படின்னா பில்டர் கீழே. ஸோ அப்போ இந்த பில்டரை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா பில்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஆப்புங்கிற வேரியபிளில் அதை எனேபிள் பண்ணுறேன். ஓகே, அப்போ இது வந்து எரரை செக் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் கோடு. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி வரி பண்ண வேணாம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து HTTP ரீடைரக்ஷன் அண்ட் தீஸ் ஆர் ஆல் மெயின் ரூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஆப்பில் மெயினாக வந்து ஓகே இந்த பில்டர் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் சொல்லி இந்த வேரியபிள் ஆப்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம இந்த ஆப்பை ரன் பண்ணுறோம். ஓகே, app.runங்கிறது. அப்போ ரன் பண்ணுறப்ப அது என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக போய் கண்ட்ரோலர் ஹோம் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணும். அதில் இருக்க index.cshtmlனு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த வியூவில் ஹோம்குள்ளார index.cshtml இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைலை இந்த ஹோம் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி இப்போ இது வரைக்கும் வியூவை மட்டும்தான் பார்த்தோம். கீழே இருக்க இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் கண்ட்ரோலர். அப்போ இந்த ஹோம் கண்ட்ரோலர்னு இருக்கு பார்த்தீங்களா, ஹோம் கண்ட்ரோலர். ஸோ இந்த ஹோம் கண்ட்ரோலரில் இருக்கிற இந்த இண்டெக்ஸ், ஸோ இந்த இண்டெக்ஸை கால் பண்ணோம். இந்த ப்ரோக்ராமில் போயிட்டு இந்த போர்ஷன் எதை கால் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஹோம் கண்ட்ரோலர் இருக்க இண்டெக்ஸ். அப்போ அது என்ன வரும், இங்கே வந்துடும். இங்கே வந்து ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டை இந்த கால் பண்ணும். கால் பண்ணால் இது வியூ கொடுக்கும். இந்த வியூ நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இந்த வியூக்குள்ளார இருக்கிற இந்த index.cshtml ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் 1 by 1 உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த program.csனா என்னங்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது நமக்கு ஹோம் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த சிஎஸ் ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து program.csன்னு பார்த்தோம். அதில் வியூஸ்னா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஹோம் கண்ட்ரோலர். ஸோ C# பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்ட்ரோலரை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஹோம் கண்ட்ரோலர் இங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இதுதான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிறப்ப கால் ஆகிற ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் நம்ம இந்த ஹோம்னு கொடுத்துருக்குது இங்கே வந்து என்ன பண்ணோம்னா இந்த கண்ட்ரோலரை ஒமிட் பண்ணிக்கும், இந்த ஹோமை கால் பண்ணும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். பட் இங்கே வந்து நம்ம கண்ட்ரோலர்னு கொடுத்து ஈக்குவல் டு ஹோம்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறதுல என்னவா கிரியேட் பண்ணோம், ஹோம் கண்ட்ரோலர் .cs login controller.cs அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கண்ட்ரோலருங்கிறத ஆட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ
இந்த ஹோம் கண்ட்ரோலருக்குள்ளார இந்த ஐலாகர் இது எல்லாமே இப்போதைக்கு நீங்கள் வந்து எதுவும் மைண்டில் வச்சுக்க வேணாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஓமிட். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இதை எதையும் வரி பண்ண வேணாம். இது இல்லாமலும் இப்போதைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். இந்த கோடு இல்லாமலும் ரன் ஆகும் அண்ட் இந்த கோடு இல்லாமலும் ரன் ஆகும். இதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட்டட் கோடு. இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேணாம். ஓகே, ஒரி பண்ணிக்க வேணாம். இதெல்லாம் எதுக்காகனா இந்த எரர் பேஜ் ரன் பண்ணுறதுக்காக இந்த ஷேர்டுக்குள்ளார வந்து நமக்கு அடிஷ்னலாக ஒரு எரர் பேஜ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த எரர் பேஜ்லாம் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுறதுக்குலாம் இந்த கீழே இருந்த கோடு வந்து எனக்கு என்ன ஆகும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலராக ஆட்டோ ஜென்ரேட் ஆன இது. ஓகே, உங்களுக்கு எது புரியணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்பயும் ரன் ஆகுமா ஆகாதான்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எடுத்தோடனே சில லைப்ரரிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, பேக்கேஜஸ். ஓகே, ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்னா நேம் ஸ்பேஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே எங்கே வச்சுருக்கோம்? இந்த டீச் மீக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போ இந்த டீச் மீ தான் நேம் ஸ்பேஸ். இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளார ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரோட நேம் என்னன்னு பாருங்க, இந்த கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோலர் இங்கே வந்துடுச்சு. அந்த நேம் ஸ்பேஸ்க்கு உள்ளார தான் எதெல்லாமே இருக்கு, இந்த கண்ட்ரோலர்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற பப்ளிக் கிளாஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, அப்போ இங்கே பாருங்க, இந்த பப்ளிக் கிளாஸ் ஹோம் கண்ட்ரோலர் இந்த ஃபைலோட நேம்லேயே இருக்கு. அது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா கண்ட்ரோலருங்கிறது ஒரு பர்டிகுலர் பேஸ் கிளாஸ். இது எதில் இருக்குன்னா சி ஷார்ப்போட பர்டிகுலர் இந்த எம்பிசி பேக்கேஜ் லைப்ரரிக்குள்ளார இருக்கும். மைக்ரோசாஃப்ட் டாட் ஏஎஸ்பி டாட் நெட் கோர் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளார இந்த கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ ஓகே, இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் எங்கே இருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் லைப்ரரி இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்குள்ளார இருக்கு. ஓகே, ஸோ பேஸ் கிளாஸ் இது, அதை வந்து நம்மளோட கண்ட்ரோலர் யூட்டிலைஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஐ ஆக்ஷன் ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியும், இந்த கண்ட்ரோலரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேஸாக வந்து ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து பேஸ் கிளாஸ், இது சைல்டு கிளாஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஐ ஆக்ஷன் ரிசல்ட், ஒரு பேஜர் டிஸ்ப்ளே பண்ணுறது, ஒரு எனக்கு வந்து ஒரு சிஎஸ் HTML ஃபைலை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக தான் இந்த வியூவை கால் பண்ணுறது. இந்த இண்டெக்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா அது எங்கே போகும்னா இந்த ஹோம் கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலரை ஒமிட் பண்ணிட்டு வெறும் ஹோம்ங்கிற நேம்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்காவே கோட் ஜென்ரேட் ஆகுறதுனால ஹோம்ங்கிற பேர்ல அதுவே கிரியேட் ஆயிருக்கு. அதுல இருக்க இண்டெக்ஸ், ஸோ இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்எல், பிரைவசி டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்எல். அப்போ இங்க பாருங்க, இங்க எனக்கு பிரைவசி டாட், அப்போ இதுல நான் அடிஷனலா வேற ஏதாவது ஒரு பேஜ் வைக்கிறேன் அப்படின்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல போயிட்டு கான்டாக்ட் அஸ், ஓகே, நியூ சி ஷார்ப்புக்கு பதிலாக கீழே நியூ ஃபைல் கொடுக்குறேன். கான்டாக்ட் அஸ் டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் எதுவுமே நான் கொடுக்கல, சும்மா எம்டியாக தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு டிஃபைன் தட் கான்டாக்ட் டாட் சிஎஸ். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை கால் பண்ணுறப்ப எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் லெட்டரை கேபிட்டல் லெட்டராகவே எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைவசி மாதிரியே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்டாக்டர்ஸ்க்கு டிஃபைன் பண்ணணும். ஓகே, இதை காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல நான் இதை கால் பண்ணுறதுக்கு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ கீழே ப்ரைவசிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சிஎஸ் ஃபைலை போய் கால் பண்ணுன்னு சொல்கிறேன். சிஎஸ்ஹெச்டிஎம்எல் ஃபைலை வியூ பண்ணி காமின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த வியூ பண்ணி காமின்னு சொல்கிறத நான் எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டாச் பண்ணணும். ஓகே, அதை எங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த வியூக்குள்ளார ஷேர்டுக்குள்ளார லே அவுட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக பேஸ் HTML ஃபைல். இந்த சி ஷார்ப்போட HTML ஃபைல் என்னன்னா இந்த ஒரே ஒரு ஃபைல் தான். ஸோ இதுக்குள்ளார நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. நார்மலாக ஒரு HTML ஃபைல் என்ன இருக்கும், HTML ஸ்டார்டிங் கோடு, அதுக்குள்ளே இருக்க ஹெட்டு, ஓகே, அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த கண்டென்ட், அண்ட் பாடி ஆஃப் த கண்டென்ட் கீழே க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளார சில பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் HTML க்ளோஸ் ஆகும். ஓகே, இப்போ பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் கொடுக்குறது தான் எங்கே வரும் நமக்கு, நார்மலாக வந்து ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு இதில் இந்த ப்ரௌசரில் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பாடி ஆஃப் த கண்டென்ட், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் இது ஹெட்டர் போர்ஷன், இது ஹெட்டருக்கு கீழே இருக்கிற div கிளாஸ், இதுக்குள்ள இந்த ரெண்டர் பாடின்னு ஒன்று வச்சிருக்கான் பார்த்தீங்களா, இந்த ரெண்டர் பாடிக்கு பதிலாக எது வந்து ரீப்ளேஸ் ஆகும்னா இந்த இண்டெக்ஸ் பேஜ், ப்ரைவசி பேஜ், கான்டாக்ட் பேஜில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த div கிளாஸ் மொத்தமாக அப்படியே காப்பி பண்ணிட்டு
இங்க வந்து நீங்க போட்டீங்கன்னா மெயின்ல இந்த ரெண்டர் பாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் வெப் பேஜ். ஓகே, இது ஒரு கம்ப்ளீட் வெப் பேஜ். பட் இங்க சி ஷார்ப்ல என்ன அப்படின்னா, இது மேல இருக்கிறது எல்லாமே எல்லா பேஜஸ்க்கும் பொதுவானது. இந்த கான்டாக்ட், இண்டெக்ஸ், பிரைவசி எல்லா பேஜுக்கும் பொதுவானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு ஐட்டம்ஸ். ஸோ இந்த மெனு ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இண்டெக்ஸ் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் மட்டும் மாறுது. ஓகே, ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வியூனா என்னங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, இது வந்து இந்த மெயின் HTML ஃபைலுக்கு பாடி ஆஃப் த கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற வியூ ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த ஹோம்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபைலும் என்னது, இந்த இடத்துல மெயினில் இருக்க பாடி ஆஃப் த கண்டென்ட்குள்ளே இருக்க ஒரு ரெண்டர் பாடி நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது. அப்போ மெயின் HTML ஃபைல்னா என்னது, இந்த லேஅவுட் டாட் சிஎஸ் HTML ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மெயின் HTML ஃபைல். இது வந்து அதோட ஸ்டைல் ஷீட். ஓகே, இது அதோட ஸ்டைல் ஷீட். ஸோ இது இல்லாமல் எனக்கு அடிஷ்னலாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த வியூக்குள்ளார வியூ இம்போர்ட்னு ஒன்று இருக்குது அண்ட் வியூ ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைப்ரரிஸை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இருக்குது. இது பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். பட் இந்த வியூ ஸ்டார்ட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒன். இது வந்து பேசிக் லேஅவுட், எல்லா பேஜுக்கும் டிஃபால்ட் லேஅவுட். இந்த லேஅவுட்டை எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்காக. ஓகே, வியூ ஸ்டார்ட் ஒரு அப்ளிகேஷன் சி ஷார்ப்பை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த லேஅவுட்டு தான் பேஸ் லேஅவுட்டாக எடுத்துக்கும். அப்போ இதுதான் வந்து இந்த வியூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம்குள்ளார இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் டிஃபால்ட் லேஅவுட் எதை எடுத்துக்கும்னா இதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ வேறு வேறு லேஅவுட் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணி காமிக்கணும். அது எப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த ஃபைல் எதுக்கான ஃபைலுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும். ஓகே, அண்ட் மாடல் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு வேல்யூஸ் வந்து ஓகே, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், ஒரு லாகின் ஃபார்மாக இருக்கட்டும், அதில் யூசர் என்ட்ரு பண்ணுறாங்க பார்த்தீங்களா வேல்யூஸு, அந்த வேல்யூஸை டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை டேட்டா பேஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுவோம்னா இந்த மாடலில் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு ஒன் மோர் ஃபோல்டர் இருக்குது, www root அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோல்டரில் ரா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ரா ஃபைல் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நானாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை வச்சுக்கணும் அப்படின்னா நான் எதுக்குள்ளே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதுக்குள்ளார சைட் டாட் சிஎஸ்எஸ். நீங்கள் புதுசாக வேறு ஏதாவது ஸ்டைல்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் இதில் ஒரு ஒன் மோர் ஃபைல். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு STYLE style டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் சிஎஸ்எஸ் ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணி இதையும் எதில் கொண்டு வந்துக்கலாம், இந்த ஃபைலை கொண்டு வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், நம்மளோட மெயின் HTML ஃபைல் எங்கே இருக்குது, இந்த லேஅவுட் தான் மெயின் HTMLனு சொன்னேன்னா, அப்போ மெயின் HTMLனா இந்த ஹெட்டுக்குள்ளார எப்போவும் வந்து நார்மலாக ஒரு ஸ்டைல் ஷீட் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே ஆட் பண்ணுவீங்களா. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், போயிட்டு லிங்க் ஆட் பண்ணணும். ஓகே, லிங்க் கொடுக்குறேன். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த டில்ட் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, சிஎஸ்எஸ் ஸ்லாஷ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா, ASP append version equal to true. ஸோ இதை மட்டும் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எதனால் கொடுக்குறோங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் நீங்கள் என்ன ஸ்டைல் கொடுத்தாலும் அது இதுக்கு டிசைனாக எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஓகே, பட் டிஃபால்ட்டாக இது நமக்கு எந்த ஸ்டைலை எடுத்துக்கும்னா பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைலை எடுத்துக்கும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக பூட்ஸ்ட்ராப்கான சிஎஸ்எஸ் வந்து இதிலே இருக்கும். ஓகே, அது எங்கே இருக்கும்னா இந்த லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைப்ரரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்கான எல்லா ஸ்டைல் ஷீட்டும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதில் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதுக்குள்ளார சிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்குது, இதில் போய் பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற அந்த பூட்ஸ்ட்ராப்க்கு கீழே இருக்க எல்லா சிஎஸ்எஸும் இந்த ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். அப்போ சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் பூட்ஸ்ட்ராப்பிங் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு கிடையாது,
ஆல்ரெடி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் அந்தந்த கிளாஸை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற எல்லா கிளாஸஸும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஸ்டைல் ஷீட் நீங்கள் எழுதணும்னு அவசியமே கிடையாது. பூட்ஸ்ட்ராப்க்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்டைல்ஸையும் எடுத்து கிளாஸஸை நம்ம கால் பண்ணாவே என்ன ஆகிடும், ப்ராப்பராக நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். புதுசாக அப்படி ஒரு ஸ்டைல்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தனியாக கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ இதில் நமக்கு பூட்ஸ்ட்ராப்க்கான ஃபைலு, ஜேகொரிக்கான ஃபைலு, ஜேகொரி வேலிடேஷனுக்கான ஃபைலு, இது எல்லாமே நம்ம வந்து இதில் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இல்லாமல் தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள், ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ நார்மலாக ஒரு HTML ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணுறப்ப இதே மாதிரி அந்த டில்ட் சிம்பிள் ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளார நீங்கள் வைக்கிற ஃபைலாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஆன்லைன்லேருந்து ஏதாவது ஒரு சைட்டுக்கு எடுக்கிற ஸ்கிரிப்டாக இருந்தாலும் கீழே டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெயின் பேஜில் அது ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இந்த www ரூட்டுங்கிறது எதுக்காகனா ரா ஃபைல்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கிறதுக்காக. இப்போ இதில் உங்களுக்கு இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இமேஜஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஃபோல்டரில் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க. அப்போ இதில் வைக்கிறது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இமேஜ் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் டேகை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணுறப்பே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சோர்ஸில் இந்த ஆப்ஷனை டிஃபைன் பண்ணுற மாதிரி டில்டு இமேஜஸ்ஸு அந்த இமேஜோட நேமு. ஓகே, அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா இதுக்குள்ளே இமேஜ் வச்சுட்டிங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த www ரூட் அப்படிங்கிறது எதுக்காகங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இது இல்லாமல் இந்த ஆப் செட்டிங்ஸ் டாட் ஜேசன் ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னலாக இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஓகே, நான் வந்து என்னோட டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறேன், என் ப்ராஜெக்டை MySQL இல்லை மைக்ரோசாஃப்ட் SQLோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அதுக்கான கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரோலர் நீங்கள் புதுசாக இப்போ ஹோம் மட்டும் வச்சுருக்க மாட்டீங்க, லாகின்க்கு ஒரு கண்ட்ரோலர் வச்சுருப்பீங்க, அட்மின்க்கு ஒரு கண்ட்ரோலர் வைக்கிறீங்க. உங்களோட டிபெண்டிங் ஆன் உங்கள் ப்ராஜெக்டை பொறுத்து எல்லாமே மாறும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல கண்ட்ரோலர் வச்சுருக்கீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் டேட்டா பேஸை யூஸ் பண்ணோம்னா இங்கே கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணால் போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட எல்லா கண்ட்ரோலர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே ஒரு கண்ட்ரோலர் தான் வைக்கணும்னு கிடையாது, மல்டிபிள் கண்ட்ரோலர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்போ எது எதுக்கு இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப் செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு டச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ செட்டிங்ஸ் நம்ம எப்போ வைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அதெல்லாம் நான் டச் பண்ணவே போகிறது கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் சில பர்டிகுலர் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண வேணாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணால் நமக்கான லோக்கல் போர்ட். ஓகே, ஸோ லோக்கல் போர்ட் எதில் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இருக்கிற லான்ச் செட்டிங்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை இப்போ ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டெர்மினலை மறுபடியும் ஆக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினலில் போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த டீச் மீன்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ டீச் மீன்கிற ஃபோல்டரில் நான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு .net அப்படின்னு சொல்லிட்டு நான் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ரன்னுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இந்த வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ரன் ஆகிட்டு அதோட லோக்கல் போர்ட் எனக்கு காமிக்கும். ஓகே, அந்த போர்ட் செட்டிங்ஸ் தான் எங்கே இருக்குன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் லான்ச் செட்டிங்க்கு கீழே இருக்கும். ஸோ HTTPSனா இந்த போர்ட்டு. ஓகே, 7149. வெறும் HTTPனா இந்த 5018ங்கிற போர்ட்டு. ஓகே, இது ரன் ஆகி முடிச்சோன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, கீழே வந்து எனக்கு அந்த போர்ட்டில் எனேபிள் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது ஆக்சுவலாக வந்து லோக்கலில் ரன் ஆகுறதுனால லோக்கல். இதே ஆன்லைன்லனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, www.trymeyourself.comங்கிற வெப்சைட் நேம் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது இப்போதைக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் நமக்கு இந்த URL இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதை டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே எங்கே கொடுத்துருப்போம், இந்த லான்ச் செட்டிங்ஸில் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக அதுவே ஜென்ரேட் ஆகுது, எந்த போர்ட்டுங்கிறது
அதுவே டிசைட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் போர்ட்டை மாற்றுறீங்கனாலும் மாற்றிக்கலாம், நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஓகே, இந்த போர்ட் நம்பர் ஏதாவது உங்களுக்கு அவைலபிள் போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்ட் அவைலபிள் போர்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக சில போர்ட் எல்லாத்தையுமே வந்து MySQL மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல்லாம் யூஸ் பண்ணும். ஓகே, இந்த 1433, ஓகே, இந்த போர்ட்டெல்லாம் வந்து என்னென்னா எஸ்கியூஎல் வந்து யூட்டிலைஸ் பண்ணி 03006 ஆர் சம்திங். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து எஸ்கியூஎல் MySQL யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, கீழே எனக்கு ரன் ஆகி முடிச்ச உடனே கீழே ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நவ் லிசனிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு HTTP காமிக்குதா. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. சில பேருக்கு விண்டோஸ் 10 இருக்குன்னா டைரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, விண்டோஸ் 8 விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த VS கோடு ஓகே ப்ராப்பராக உங்களுக்கு அதை கண்ட்ரோலை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணாது. ஸோ அந்த சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துட்டு ப்ரௌசரில் ஓகே ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Ctrl+V கொடுத்து இதை இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 இருக்கிற மெம்பர்ஸ்க்கு. ஓகே, இதே வந்து நார்மலாக விண்டோஸ் 10 தான் வச்சுருக்கீங்கன்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோ கீபோர்டில். இந்த இடத்துல மவுஸ் வச்சு ஒரு கிளிக் பண்ணனா அதுவே ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு இது நான் காப்பி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணது, இது கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு. அப்போ எல்லாமே ஒன்று தான். ஓகே, ரெண்டு மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, டீச் மீன்கிற என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்துருச்சா. அது இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு என்ன காமிக்குது, ஹோம்னு ஒரு பர்டிகுலர் இது இருக்குது, அடுத்து ப்ரைவசின்னு இருக்குது. இது ஹோம்ங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன், இதுதான் ஹோம் பேஜ். அப்போ நான் என்னோட ப்ராஜெக்டில் போயிட்டு இந்த வியூஸ்குள்ளார ஹோம்குள்ளார இருக்கிற இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஓகே இதுதான் வந்து நான் ஹோமில் கால் பண்ணியிருக்கேன், இந்த வெல்கம். ஓகே, ஸோ இந்த வெல்கமில் நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் டு ஹோம் பேஜ் அப்படின்னு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl+C கொடுத்து இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க முடியாது. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா திருப்பி நான் மறுபடியும் ரன் பண்ணாமல் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒன் மோர் டைம் இதை ரன் பண்ணி பார்த்தலாம். .NET ரன். ஓகே, .NET ரன் கொடுத்துட்டேன். ஒன் மோர் டைம் இதே போர்ட்டில் அது எனக்கு என்ன ஆகும்னா நவ் லிசனிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அகெயின் எனக்கு அதே போர்ட்டில் கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே ப்ரௌசர் பிளிங்க் ஆகுது பாருங்கள். இப்போ எனக்கு சேஞ்சஸ் மாறிடுச்சு பாருங்கள், வெல்கம் டு ஹோம் பேஜ். அப்போ என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியுது. எங்கே நான் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் மற்றது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் வைக்கிறேன். க்ளோஸ் அதர்ஸ், சேவ். ஸோ இங்கே பாருங்கள், நான் எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், index.cshtml வெல்கம் டு ஹோம் பேஜ்னு வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு எங்கேவா இருக்குன்னா இந்த ஹோம் பேஜுக்கான இதாக இருக்குது. ஓகே, இதை நான் எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த ஹோம் கண்ட்ரோலரில் இங்கே இண்டெக்ஸை நான் கால் பண்ணியிருக்கேன் வியூ. அப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து எங்கே நான் வந்து அந்த ஹோம்ங்கிற பட்டனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த லே அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல இந்த லே அவுட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஹெட்டருக்குள்ளார ஓகே எனக்கு NAV நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் ஒன்று வச்சிருக்கு. இதுதான் எனக்கு மெனு ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் எனக்கு மெனு ஐட்டம்ஸ். இதில் இருக்கிறது தான் இந்த div கிளாஸ் தான் எனக்கு டிஃபால்ட் லிஸ்ட். இதில் பாருங்க, இங்கே ஒரு 2 லிஸ்ட் இருக்குது, அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஒன்று வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா டிஸ்பிளேயோட நேமு ஹோம், அனதர் ஒன்று என்ன வச்சுருக்காங்க ப்ரைவசி. அப்போ இந்த ஹோமை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த இண்டெக்ஸ் பேஜ் ஆக்ஷன் பேஜ் என்ன வச்சுருக்கான்னு பாருங்கள், இண்டெக்ஸ் எந்த கண்ட்ரோலருக்கு கீழே இருக்குன்னா ஹோம் கண்ட்ரோலர். அப்போ இங்கே இருக்கிற இந்த ஹோம் கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற இந்த ஆக்ஷன் ஓகே இண்டெக்ஸை போய் கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு
இண்டெக்ஸ் பேஜ் கால் ஆகும். ஓகே, அந்த ஹோமை ப்ரெஸ் பண்ணா. ஸோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த ஹோமை ப்ரெஸ் பண்ணோன்னே இண்டெக்ஸ் பேஜ் வருது. அப்போ இண்டெக்ஸ் பேஜ் நான் பண்ண சேஞ்சஸ் எனக்கு இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ப்ரைவசின்னு இருக்கு. ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே ஒன்று வருது. அப்போ இங்கே இருக்கிற இந்த ப்ரைவசி பாலிசியை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு, அலாங் வித் த டைட்டில். ஓகே, ஸோ ப்ரைவசி பாலிசிங்கிற டைட்டில் அலாங் வித் எனக்கு என்ன இருக்கு, இந்த பர்டிகுலராக ஒரு பேஜ். ஸோ இந்த வியூ டேட்டான்னு ஒன்று டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அட்டு சிம்பிள் போட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளார வியூ டேட்டா அப்படின்னு டைட்டில் கொடுக்குறான் பார்த்தீங்களா. இந்த டைட்டில் ப்ரைவசி பாலிசின்னு வருதா. ஸோ இந்த டைட்டில் என்ன டைட்டில் அப்படின்னா, நம்மளோட லேஅவுட்டில், ஓகே, டாப் ஆஃப் த லேஅவுட்டில் இந்த டைட்டில்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. HTML டைட்டில் அப்படின்னா எங்கே வரும், நமக்கு நார்மலாக ஒரு ப்ரௌசரில் மேலே வர இந்த டேபில் வர டைட்டில். ஓகே, அப்போ வியூ டேட்டாவுக்கு பதிலாக அது என்னவா மாறுதுன்னா ப்ரைவசி பாலிசின்னு மாறுது. அப்போ இங்கே பாருங்க, இந்த பேஜ் வரப்ப ப்ரைவசி பாலிசி பேஜ் வரப்ப வியூ டேட்டா என்னவா மாறுதுன்னா டைட்டிலுக்கு ப்ரைவசி பாலிசின்னு மாறுது. அதே இண்டெக்ஸ் பேஜ் வரப்ப இங்கே என்னன்னு மாறுது, ஹோம் பேஜ்னு மாறுது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ப்ரைவசி பாலிசியை கிளிக் பண்ணுறேன். ப்ரைவசி பாலிசி பேஜ் வரப்ப மேலே என்ன இருக்குது, ப்ரைவசி பாலிசின்னு இருக்கா. இப்போ ஹோமை ப்ரெஸ் பண்ணுறேன், மேலே பாருங்க ஹோம் பேஜ்னு மாறுதா. ஆனால் டீச் மீன்கிறது அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஹோம் பேஜோட சேர்த்து லேஅவுட் வந்து எங்கே ஆகுது அப்படின்னா இது சேஞ்ச் ஆகுது. ஓகே, வியூ டேட்டா அதுக்கு தகுந்தாப்புல பேஜுக்கு தகுந்தாப்புல சேஞ்ச் ஆகுது. பட் இந்த டீச் மீ அப்படியே தான் இருக்கு. ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பேஜ். ஓகே, டீச் மீன்கிறது ஸ்டார்டிங் பேஜ் இண்டெக்ஸ்க்காக. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது தான் இந்த லிஸ்ட் மெனு ஐட்டம்ஸ். அந்த மெனு ஐட்டம்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிறது. ஓகே, இப்போ எனக்கு அடிஷ்னலாக பாருங்க, நான் இங்கே கான்டாக்ட் அஸ்ன்னு ஒன்று வச்சேன்னா அதுக்கு ஹோம் கண்ட்ரோலரில் போயிட்டு நான் என்ன ஆட் பண்ணியிருந்தேன், கான்டாக்ட் அஸை கால் பண்ணுறதுக்காக ஒரு ஐ ஆக்ஷன் ரிசல்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணேன். பட் ஆனால் கிரியேட் பண்ண உடனே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சான்னு பாருங்க, டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதை இங்கே டிஸ்பிளே ஆக வைக்கணும் அப்படின்னா மெனு லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேஅவுட்டில் இங்கே ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2 லிஸ்ட் இருக்குது, ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் இருக்கா. ஸோ இது இல்லாமல் நான் என்ன பண்ணணும், ஒன் மோர் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதே லிஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். அதே ஸ்டைல்ஸு அதே எல்லாமே எனக்கு வரணுங்கிற காரணத்தினால காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோலர் நேமு அதே தான், ஹோம்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஹோமில் தான் அதையும் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா. ப்ரைவசிக்கு பதிலாக நான் என்ன மாற்றுறேன்னா கான்டாக்ட் அஸ். ஸோ இங்கே இருக்கிற ஸ்பெல்லிங் அப்படியே கொடுத்துக்கோங்க, CONTACTUS, கான்டாக்ட் அஸ். .CSHTML நீங்கள் கொடுக்கவே வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் ஆக்ஷன் பேஜில். ஓகே, ஸோ அண்ட் ப்ரைவசிக்கு பதிலாக நான் என்ன மாற்றுறேன் அப்படின்னா இது வியூ பண்ணி காமிக்கிறது தான். ஓகே, ஸோ கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வியூ பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் சேமாக கொடுத்துக்கணும், ஸ்பேஸ் இல்லாமல். என்ன காரணம்னா இந்த பேஜை போய் அது கால் பண்ணும். இது டிஸ்பிளே ஆப்ஷன், எனக்கு அவுட் சைடில் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் அகெயின் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன்னா இப்போதைக்கு நம்ம டைனமிக்காக ரன் பண்ணுறதுக்கு எதுவுமே பேக்கேஜஸ் ஆட் பண்ணல. பட் அதுக்கான பேக்கேஜஸ் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அடுத்து அதை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரன் பண்ணி முடிச்சோன்னே இது எக்ஸிக்யூட் ஆனோன்னே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜும் வந்து எனக்கு ஒரு மெனுவாக ஆட் ஆகிடும். ஸோ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ்ஷே கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்னா அந்த பேஜ் ஏன்னா ஒரே போர்ட்டில் தானே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கண்ட்ரோலர்ஸ் வந்துருச்சா. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எம்டி பேஜ் வந்துடும். அதில் கண்ட்ரோலர்ஸில் நான் எதுவுமே வைக்காத காரணத்தினால எனக்கு என்ன வரும், எம்டியாக தான் வரும். அப்போ கண்ட்ரோலர்ஸ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸ் ஓகே, இதில் ஏதாவது கண்டென்ட் வைக்கணும் அப்படின்னா நான் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி போய் நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்டாப் பண்ணி ரன் பண்ண வேணாம். டைனமிக்காக வந்து வெப் பேஜஸில் நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேஜஸில் சேஞ்சஸ் பண்ணுறேன்னா எனக்கு அது ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கேஜ் அப்படின்னா இங்கே வியூவில் போயிட்டு கமாண்ட் பேலட்டில் போயிட்டு நக்கட் பேக்கேஜ் மேனேஜர், இது ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்ஸ்டாலேஷனில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண. இந்த நக்கட் பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த வியூவில் போயிட்டு
கமாண்ட் பேலட்டை கிளிக் பண்ணிட்டு நகட் பேக்கேஜ் மேனேஜரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். எந்த பேக்கேஜை நீங்கள் சர்ச் பண்ண போறீங்க. நான் ரேசர்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை சர்ச் பண்ணுறேன். ரேசர்னு ஒரு பேக்கேஜ் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க எனக்கு லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் வருது. இதில் இந்த ரன் டைம் கம்பைலேஷன் ஒரு பேக்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் ஏஎஸ்பி டாட் நெட் கோர் எம்விசி ரேசர் டாட் ரன் டைம் கம்பைலேஷன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ன்னு எனக்கு வந்துடும். ஓகே, அது எப்போனா எந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8.0.3ங்கிற இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்கள் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கு 7 இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த 7 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் வெர்ஷன் எதுன்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை எங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இந்த 8.3 நான் எனக்கு நல்லாவே தெரியும், அதை கொடுத்துக்கிறேன். கீழே பாருங்கள் சக்ஸஸ்ன்னு எனக்கு வந்துருச்சா. அப்போ இது எங்கே போய் நமக்கு ஆட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எனக்கு இந்த ஆப் செட் இந்த ப்ராஜெக்ட் சிஎஸ் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் குரூப்புக்கு கீழே எனக்கு அடிஷ்னலாக என்ன ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேக்கேஜஸ் நான் ஆட் பண்ணுற பேக்கேஜஸ்லாம் ஆட் ஆகும்னு சொன்னால் இப்போ நான் ஆட் பண்ண இந்த ரன் டைம் கம்பைலேஷன் 8.3 எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. அப்போ இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த வெர்ஷனை நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, 7 டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெர்ஷன் 7 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ், ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட மெயின் ஃபைல் இதுதான் ஸ்டார்டிங் ஃபைல்னு சொன்னேன்னா program.cs இதில் இதுதான் நமக்கு வியூஸையும் கண்ட்ரோலர்ஸையும் டைனமிக்காக வந்து ஆட் பண்ணி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல இந்த செமிகோலன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செமிகோலனை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக ஒரு டாட் வைக்கிறேன். டாட் வச்சுட்டு ஆட் ரேசர் ரன் டைம் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிற மெத்தட். நீங்கள் அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், இல்லைனா இது எரர் அடிக்கும். ஓகே, இந்த இடத்துல அண்டர்லைன் போட்டு காமிக்க. எனக்கு ஏன் எரர் அடிக்கல அப்படின்னா இது நான் ஆல்ரெடி அதுக்கான பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ரன் டைம் கம்பைலேஷனை. ஸோ இதை நான் இங்கே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஒன் மோர் டைம் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி ஸ்டாப்பில் தான் இருக்குது, அதனால் அகைன் நான் ரன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ இது ரன் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லேஅவுட்லேயோ இல்லை இந்த பர்டிகுலர் இடத்துலையோ இந்த cs.html இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல்ஸ்லாம் நான் ஏதாவது டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தாவே போதும். திருப்பி திருப்பி போய் டாட் நெட் ரன் கொடுத்து நான் ரன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ அப்படி பண்ணாமல் நான் வெறும் ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுத்தேனாவே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ராப்பராக எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதை எங்கே ஆட் பண்ணணும்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. builder.services.add controller with views இதில் ஒரு டாட் வச்சு ஆட் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணி மறுபடியும் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த போர்ட்டில் எனக்கு அது எனேபிள் ஆயிடணும். ஸோ எனேபிள் ஆகிடுச்சுன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் எனக்கு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கான்டெக்ஸ்டஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா போயிட்டு இந்த மெனூஸுக்கு, ஓகே, இந்த மெனூஸ் எல்லாம் வந்து நம்ம மாடிஃபை பண்ணலான்னு சொன்னேன்னா, ஸோ இதில் அடிஷ்னலாக வேறு எதுவும் மெனூஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா வெறும் டிஸ்பிளே மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒன் மோர். ஓகே, ஸோ இதையே காப்பி பண்ணுறேன். ஸோ ஹோம் கண்ட்ரோலருக்கு கீழேயே என்னன்னு சொல்கிறேன்னா கான்டாக்டர்ஸுக்கு பதிலாக, ஓகே, ஸோ இந்த இடத்துல கான்டாக்டர்ஸுக்கு பதிலாக இதை நான் என்னன்னு சொல்கிறேன், அபவுட் அஸ் பேஜ்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் இது என்னன்னு சொல்கிறேன், அபவுட் அஸ் பேஜ். ஓகே, ஸோ வெறும் கண்ட்ரோல் எஸ் மட்டும் கொடுத்து சேவ் பண்ணுறேன். திருப்பிலாம் நான் ரன் பண்ணலை. இங்கே போய் நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். எனக்கு இங்கே அடிஷ்னலாக என்ன ஆகிடும்னா ரீலோட் ஆகி அந்த அபவுட் அஸ் பேஜ் எனக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோல், ஓகே, இந்த ஆட் ரேசர் ரன் டைம் கம்பைலேஷனை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா
நான் ஹெச்டிஎம்எல் பேஜஸில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணேன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்தேனாவே, சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தேனாவே எனக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வியூஸ் எல்லாமே ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த அபோட்டஸை நான் போய் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணால் இப்போதைக்கு எனக்கு எரர் தான் அடிக்கும். நான் என்ன பண்ணணும், ஹோம்குள்ளார ஒன் மோர் ஃபைல் நான் கிரியேட் பண்ணணும். என்ன ஃபைல், என்ன பேர்லனா அபோட்டஸ் டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணணும். அதே வந்து ஹோம் கண்ட்ரோலரில் போயிட்டு இந்த பர்டிகுலர் கான்டெக்டர்ஸ்க்கு கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டு, அதே மாதிரி நான் என்ன பண்ணணும், இதுக்கும் ஒரு ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டை வியூவாக நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்க இந்த பர்டிகுலர் ஐ ஆக்ஷன் ரிசல்ட் கிளாஸை காப்பி பண்ணுறேன் அந்த மெத்தடை. ஸோ அதுக்கு பதிலாக அபவுட்டஸ் அப்படிங்கிற இந்த ஒன்றை நான் கால் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். வியூக்கு மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம், வியூக்கு மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைனமிக்காக ரெண்டர் ஆகிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ கோடில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரன் பண்ணிக்கோங்க. அடுத்த கோட்லேயுமே டைனமிக்காக எப்படி வந்து ரெண்டர் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அகைன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அபோட்டஸ் பேஜ் வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக. ஓகே, இந்த போர்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ரௌசரில் லோடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரௌசரில் லோட் ஆனோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அபோட்டஸை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ வந்து எனக்கு அபோட்டஸ் பேஜ் மேலே லோட் ஆகும். ஓகே, இங்கே இப்போ பேஜ் வந்துருச்சு, அதுக்கான எம்டி இதுதான் வந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு மேலே பாருங்கள், மேலே டீச் மீன் தான் வந்திருக்கு. வியூ டேட்டா நான் கொடுத்துருந்தேன்னா அபோட்டஸ்ன்னு வருமா, அப்போ நான் இந்த அபோட்டஸ் பேஜுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த இடத்துல அட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ், இதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், வியூ டேட்டா யூஸ் பண்ண போகிறேன். அந்த வியூ டேட்டாவை நான் என்னன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு அரேன்னு சொல்ல போகிறேன். அந்த அரேக்குள்ளார எது பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டைட்டில். ஓகே, ஸோ இந்த டைட்டில் வேரியபிளை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறேன். அந்த வேல்யூ என்ன அப்படின்னா அபோட்டஸ், அபவுட் பேஜ்னு மட்டும் வைக்கிறேன், ஒரு செமிகோலன். ஓகே, ஸோ கீழே வந்து நான் ஒரு h1 டேக் மட்டும் யூஸ் பண்ணுறேன். h1 அதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அபோட்டஸ் பேஜ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், சும்மா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அண்டர் டெவலப்மெண்ட் வாட் எவர் மேபி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சுக்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா வந்து சிஎஸ் பையில் நமக்கு ரெண்டர் ஆகுறதுக்கு நம்ம என்ன வச்சுட்டோம் ஆல்ரெடி, ஆட் ரேசர் ரன் டைம் கம்பைலேஷன் வச்சுட்டோமா. இப்போ கீழே வந்து எனக்கு என்ன இருந்துச்சு, நாங்கள் சேஞ்ச் பண்ணது இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி மேலே அபோட்டஸ் பேஜ்னு வந்துருச்சு. ஏன்னா இந்த அபோட்டஸ் பேஜில் நான் இருக்கேன். அப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சுன்னா மல்டிப்புளாக ஒரு மெனுஸை கிரியேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் எம்விசி யூஸ் பண்ணி எப்படி வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்ல எது வந்து லேண்டிங் பேஜ், ஸ்டார்டிங் பேஜ் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற இண்டெக்ஸ் பேஜ் தான் லேண்டிங். இப்போ நான் இதுக்கு பதிலாக என்ன மாற்றலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் என்ன மாற்றுறேன் அப்படின்னா அபவுட் அஸ் லேண்டிங்காக மாற்றுறேன், அபவுட் அஸ்ன்னு மாற்றுறேன், கண்ட்ரோலர்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் திருப்பி இதை நான் ரன் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நம்ம பின்னாடி பார்க்கலாம். எடுத்தோடனே எனக்கு என்ன வந்துடும்னா அபவுட்டஸ் பேஜ் வந்துடும். வெல்கம் டு அப்படின்னு இதுக்கு பதிலாக வெல்கம், இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்களா, அந்த ஹோம் பேஜுக்கு பதிலாக ஏன்னா இப்போ நான் திருப்பி ரீரன் பண்ணனால எனக்கு இந்த எரர் வருது. ஸோ இது ரன் எக்ஸிக்யூட் ஆச்சு, பில்டிங் முடிச்சிருச்சு அப்படின்னா, பில்ட் ஆகி முடிச்சிருச்சுன்னா எனக்கு அது எரர் கிளியர் ஆகிடும். ஓகே, அப்போ இந்த ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்ல எது வந்து லேண்டிங் பேஜுங்கிறத இந்த ஆக்ஷனில் நம்ம டினோட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக எதுவும் பேஜஸ் வந்து ஒரு பாடி ஆஃப் த கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா இங்கே அதுக்கான HTML ஃபைல், CSHTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த CSHTML ஃபைலை மெனுவில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும்னா இந்த மெயின் லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மெனு ஐட்டம்ஸை அதை நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக மெனு ஐட்டம்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மெனு ஐட்டம்ஸில்
ஸோ உங்களுக்கு என்ன மெனு ஐட்டம்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே லிஸ்ட்டில் அடுத்தடுத்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, ஸோ இதுலையும் கிரியேட் பண்ணிட்டீங்க, இங்கேயும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இந்த ஹோம் வந்து இந்த ஹோம் கண்ட்ரோலருக்கான வியூ. ஓகே, அப்போ இந்த ஹோமுக்குள்ளார அதுக்குன்னு என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அடிஷ்னலாக இந்த ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டுங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். வியூவாக ரிட்டர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகும். ஓகே, வேறு எந்த சேஞ்சஸும் இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை கண்ட்ரோலில் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லேண்டிங் பேஜ் எது வரும்னா அபவுட் அஸ் பேஜ் வரும். பார்த்தீங்களா, லேண்டிங் பேஜ் எது வந்துடுச்சு எனக்கு அபவுட் அஸ். ஏன்னா காரணம் என்ன, இந்த ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்ல வந்து நான் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்க்கு பதிலாக எதை மாற்றிட்டேன், அபவுட் அஸை மாற்றிட்டேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் இண்டெக்ஸே வச்சு சேவ் பண்ணிடுறேன். இந்த கோடை நான் ஆன்லைனில் புஷ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஆன்லைனில் சி ஷார்ப்க்கு கீழே இந்த பர்டிகுலர் ஃபோல்டர், ஓகே, எம்பிசி ஆப்ஸ்க்கு கீழே இந்த ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம டெய்லி பண்ணுறது எல்லாமே நான் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆன்லைனில் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்குது ஒரு எம்பிசி அப்ளிகேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நம்ம இதில் அடிஷ்னலாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் அவங்க சி ஷார்ப்பில் ஒரு எம்பிசியில் ப்ராஜெக்ட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, see you in next video. Thank you. Bye bye.